அனைவருக்கும் வணக்கம். நீர் இன்றி அமையாத உலகம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். அந்த நீர் விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீர் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, விவசாய களஞ்சியம், அதாவது நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தது என்றதை நான் பார்த்து வருத்தமாக இருந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. காரணம் என்ன, முறையான தண்ணீர் வராமல் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு குடும்பாவெல்லாம் கட்டி அடிப்பாங்க. மழையில் வேண்டி தண்ணீர் வேண்டி இப்படிலாம் நான் பார்த்த இந்த காலகட்டத்தை 1981க்கு முன்பாக ஜூன் 12ஆம் தேதி கண்டிப்பாக மேட்டூர் அணை திறந்து விடுவார்கள். அப்பொழுது ஒவ்வொரு விவசாயிகளும் சந்தோஷத்தில் குதூகலமாக அந்த விவசாயத்தை பயிர் செய்வதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் 81க்கு பிறகு பல காரணங்களால் காவிரி தண்ணீரை மேட்டூர் அணைக்கு வர முடியாமல், சரியாக அதனுடைய கொள்ளளவு கிடைக்காமல், பல காரணங்களால் அந்த விவசாயிகளுக்கு காலதாமதமாக திறந்துவிட்டு விவசாயிகளுடைய குமுறலை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு சரியாக 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி நம்முடைய தமிழக முதல்வர் மேட்டூர் அணை திறந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். விவசாயிகள் ஒவ்வொருவரும் தண்ணீரின் பெருமையை உணர்ந்து, அதன் அருமையை உணர்ந்து, முறையாக வீணடிக்காமல், தண்ணீரை வீணடிக்காமல் விவசாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே போல விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் உடனே முன் வந்து அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோள். இந்த தண்ணீர் இந்த வருஷம் தாங்க, ஜூன் 12ஆம் தேதி வருகின்ற அந்த புதுப்புணர்வை நாங்கள்லாம் பார்த்து ரசிப்போம். காவேரியில் ஒடிகிறப்ப அந்த விதவிதமான அந்த நுரைகளை பார்த்து ஐயோ நாங்கள் கொண்டாட்டம் அவ்வளோ இருக்கும். ஆனால் அது தெரியாமல் சிறுவர்கள் நாங்கள் குளித்து கண்மொழிலாம் வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் மகிழ்ந்த காலங்கள்லாம் இடையில் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம்.